குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது சனி வக்ர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2021ஆம் ஆண்டு பிளவ வருடத்தில் வரக்கூடிய சனி வக்ரம். சனி வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மே மாதம் 23ஆம் தேதி பகல் 2:48 சனி வக்ரம் ஆரம்பமாகிறது. 24ஆம் தேதியிலிருந்து அதை நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரமாகிறார். 11ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர பயிற்சியால் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 12 ராசிக்கும் எப்படி இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ராசியில் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு மேலே தங்கி இருந்து அவர் பலன்களை, அதாவது பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்லதும் நடக்கும் தீயதும் நடக்கும் சனி பகவான் இந்த கிரகத்தினால். அதாவது சனி அப்படின்னு சொல்லும்போது இந்த சனி பகவான் சஞ்சரிக்கும் போது சூரியனுக்கு 250 டிகிரியில் சஞ்சரிக்கும் போது தான் வக்ரம் பெறுவார் சனி பகவான். அதே சமயத்தில் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது 109 டிகிரியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போ இந்த 140 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். ஏற்கனவே சனி அப்படின்னு சொன்னாலே மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் இல்லாமல் இந்த வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு மாயை தான். மாயை அப்படின்னு சொல்லும்போது பின்னோக்கி நகரக்கூடியது தான் இந்த வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுக்கிறான். சில பேர் வக்ரம் அப்படின்னு சொல்கிறது நிறைய மக்களுக்கு இது புரியறதில்லை. அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது யோசிக்கிறாங்க. சனி பகவான் மந்தக்காரகன். அவர் பின்னோக்கி செல்லும்போது தான் அதை வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால இது மாயை அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு மாயை தோற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட சனி பகவான், அதாவது நல்ல கிரகம், சுப கிரகம் என்றால் குரு சுக்கிரன் புதன் இதெல்லாம் சொல்லலாம். இவர்கள் வக்ரம் பெற்றால் நல்லது கிடையாது. ஆனால் சனி பகவான் அப்படின்னு அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி வக்ரம் பெற்றால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் இடம். அப்போ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா 12க்கும் 11க்கும் அதிபதியானவர் இப்போ வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்லும்போது அது 10ஆம் இடமாக மாறும். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுடைய ஒரு பார்வைக்கு 11ஆம் இடத்துல தான் சனி இருக்கார் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம், அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லாபங்கள் இப்போ கொஞ்சம் குறைய தொடங்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமும் ஜீவனஸ்தானம் இல்லைங்களா. அப்போ அந்த ஜீவனஸ்தானத்தில் சனி செல்லும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஜீவனம் குறையும் சொல்லுவாங்க, இடமாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தையும் கொடுக்கும். அதுக்காக எதுவும் லாபத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடியது 11ஆம் இடம். அப்போ கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். திடீர் பண வருமானம் வரும். ஆடம்பர செலவுங்கள்லாம் குறைச்சிடுங்க.
தொழில் ரீதியாக இடமாற்றங்கள், பயணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் தந்தை அப்படின்னு 10ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தந்தைக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவு ஏற்படும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக தொழில் அப்படின்னும்போது உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிருங்க. அது மாதிரி நீங்கள் சொந்தமாக ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட கம்பெனி, ஒரு ஆயில் சம்மந்தப்பட்ட கம்பெனி இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வியாபாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும், லாபங்கள் அடையலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதாவது எப்படி அப்படின்னா, தரமான பொருளை நீங்கள் கொடுத்தா கூட அது தரம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் சனி பகவான் அப்படின்னும்போது அவர் மந்தக்காரகன், பொறுமையாக தான் செய்வார் எதையும். அதனால் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனத்தை வைங்க. அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. வெளியில் போகிறது வர்றது அப்படின்றது அதிகபட்சத்தை தவிர்த்துட்டால் ரொம்ப நன்மையாக இருக்கும். வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யலாம். இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளம்பும்போது நீங்கள் விநாயகருக்கு ஒரு சூறக்காய் விட்டுட்டு கிளம்புங்க. அப்போ போகிற வேலைகள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வக்ரம் பெற்று பின்னோக்கி வரும்போது உங்களுடைய 12ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார் இல்லைங்களா? 12ஆம் இடத்தையும் பார்க்கும்போது என்ன ஆகும்? விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். தொழில் நடக்கும், நல்லா தொழில் நடக்கும், தொழில் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தொழிலில் புதிய மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க, வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நினைப்பீங்க. இப்போ குருவே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல தான் இருக்கிறதுனால தான் நிறைய விரைய செலவுகள் ஆகிட்டு இருக்குது. அப்போது இங்கேருந்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? குருவை சனி பார்க்கும். அப்போ என்ன ஆகுனா, பிரம்மஹத்தி தோஷம் என்ற ஒரு தோஷத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. தேவையற்ற பேச்சை தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், அதையும் பார்த்துக்கங்க. ஆடம்பர செலவுகளாம் குறைச்சிடுங்க. தொழிலை மட்டும் கவனத்தோடு செய்யுங்க, எல்லாமே நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.